World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். அடுத்ததாக மதுரையிலிருந்து வருகை தந்துள்ள சங்கு பிரச்சனை சக்கரவர்த்தி உயர் திரு மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்கள் ஒரு சிற்றுரை ஆற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம். திரு மணிகண்டராஜ் ஐயா அவர்களுடைய தர்மசாஸ்தா ஜோட வித்யாலயாவினுடைய இந்த 5 நாள் 5வது மாநாடு ஒரு அற்புதமான அந்த நாளில் அவருடைய தனிப்பட்ட முறையில் அவர் பாடுபடக்கூடிய எல்லா விதமான முயற்சிகளுக்கும் அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அவருடைய குடும்பத்தார்களுக்கும் மற்றும் அவருடைய மாணவர்களுக்கும் முதல்ல நம்ம வாழ்த்து சொல்லணும். ஏன்னா ஒரு ஃபங்க்ஷனை நடத்துறதுல இருக்கக்கூடிய சிரமங்கள், பொருளாதார நெருக்கடிகள் எல்லாம் தாண்டி சக்ஸஸாக கொண்டு போகணுங்கிற ஒரு உத்வேகம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மனசுக்காக அவரை உங்களுடைய கரவொலி மூலமாக அவருக்கு ஒரு பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்வோம். பொதுவாகவே ஜோதிடத்தில் பல்வேறு முறைகளை நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். நாடி ஜோடத்துலேருந்து பாரம்பரிய ஜோடம், கேபி ஜோடம், இப்போ வந்திருக்கக்கூடிய நவீன ஜோடங்கள், நிறைய முறைகள் வந்துக்கிட்டே இருக்கு. இதில் எல்லா முறைகளையும் நாம் தேடக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டால், வரக்கூடிய நபருக்கு நாம் சரியான ஒரு நல்ல பலனை சொல்லணும் அப்படிங்கிற ஒரு நோக்கம், உத்வேகம், காரணம், அவ்வளோதான். நீங்கள் எந்த முறையில் வேணாலும் சொல்லலாம். உங்களுக்கு எந்த முறை பரிச்சயமாக இருக்கோ அந்த முறையை நீங்கள் மெயினாக கற்றுக்கிட்டு சொன்னீங்கன்னா 100% அந்த பலன் அவர்களுக்கு பலிதமாகும். இந்த முறை தான் சரி அப்படின்னு நான் சொல்லலை. எல்லா முறையும் ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொருத்தருக்கு அது ஒரு வரமாக நம்மளுக்கு கிடைக்கிது. இப்போ ஐயா துரைசாமி ஐயா சொன்னார், வாஸ்து வச்சே எல்லாத்தையும் சொல்லிடலாம். ஜாதகமே இல்லாதவங்களுக்கு பலன் சொல்லலாம், வீடே இல்லாதவங்களுக்கு சொல்லலாம், குடியிருக்கிற வீடை வச்சு பலன் சொல்லலாம், வந்த நேரத்துக்கு பலன் சொல்லலாம், கெடியார மணி நிமிஷத்தை வச்சு பலன் சொல்லலாம். இப்படி சின்ன சின்ன விஷயங்களை வச்சு நம்ம சொல்லக்கூடிய பலன்கள் பூரா நம்மளுக்கு பலிதமாகுது. இப்போ உதாரணத்துக்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு சில முறைகளை சொல்லிக்கிறேன். எந்த ஒரு ஜோசியருக்கு ஒரு பலன் சொல்லிக்கிறேன். எந்த ஜோடராக இருந்தாலும் முதல்ல அந்த ஜோடருக்கு தேவை புகழ், நல்ல பேர். அவர்கிட்ட போனால் நல்லது, அவர் சொன்ன மாதிரி நடக்குது அப்படிங்கிற ஒரு பேர் கிடைக்கணும். அப்படின்னா அந்த ஜோடர் கையாளக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் ஜாதகம் என்ன லக்கணம் வேணாலும் இருக்கலாம், எந்த ராசியாக வேணாலும் இருக்கலாம், அவருடைய லக்கண அதிபதி ஏதோ ஒன்று இருக்கும் 12 ராசியில். இந்த 12 ராசியில் வரக்கூடிய அவருடைய லக்கண அதிபதியும் பாக்கியத்துக்கு அதிபதியாக 9ஆம் இடத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய ஒரு 2 கிரகம்தான், லக்னாதிபதி, பாக்கியாதிபதி. இந்த கிரகங்களுடைய இணைப்புகள் எந்தெந்த ராசியில் வருதுன்னு பாருங்க. எந்தெந்த ராசியில் வருதுன்னு பாருங்க. உங்களுடைய ஜாதகத்தில் உங்கள் லக்கணம், இப்போ மேச லக்கணம்னா செவ்வாய் எடுத்துக்கோங்க, ரிஷப லக்கணம்னா சுக்கிரன் எடுத்துக்கோங்க,
இல்லை கன்னி லக்கணம் அப்படின்னா புதனை எடுத்துக்கங்க. ஏதோ ஒரு லக்கணத்துக்கு அதிபதி கிரகத்தை எடுத்துக்கங்க. உங்களுடைய 9ஆம் வீட்டு அதிபதி, உங்கள் லக்கணத்துக்கு 9ஆம் வீட்டு அதிபதியே எடுத்துக்கங்க. இந்த ரெண்டே கிரகம்தான். இந்த 2 கிரகத்தினுடைய நிலைகள் டெய்லி எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று கிழமையாக வரும், ஓரையாக வரும், அல்லது ஓரைக்குள்ளே இருக்கக்கூடிய சூட்சும ஓரைகளாக வரும். இந்த உதாரணத்துக்கு ஒரு புதன் ஓரைன்னு வச்சுக்கோங்க, இல்லை மகர லக்கணம் சனி ஓரையாக கூட எடுத்துக்கோங்க. சனி ஓரைக்கு நல்லது செய்யுமான்லாம் இங்கே யோசிக்காதீங்க. உங்கள் லக்கணம் மகர லக்கணம் வந்தால் சனி ஓரை தான் உங்களுக்கு வேலை செய்யும். இந்த சனி ஓரை இப்போ மகர லக்கணத்துக்கு 9 குடையன் புதன், புதனுடைய சூட்சும ஓரை அல்லது புதன்கிழமையில் சனி ஓரை உங்களுக்கான வழிபாடை அல்லது துவங்கக்கூடிய செயலை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா சக்ஸஸாக மாறிடுவீங்க. பொருளாதார நெருக்கடி, ஜோசியம் சொல்கிறேன் எல்லாரும் நல்லா இருக்காங்க, சொல்கிற ஆளுக்கு மட்டும் சரியில்லையேன்னு ஏங்கக்கூடிய தவிக்கக்கூடிய நபர்களுக்கு 2ஆம் இடம் 9ஆம் இடம், புகழுக்கு 1 9, பண வரவுக்கு 2 9, காரிய சித்தி. நீங்கள் ஒரு செயலுக்காண்டி போறியா, அது நடக்குது நடக்கலை குழப்பம். 3 9 3 9, வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 4 9, பிள்ளைகளை பற்றிய கவலைப்படுபவர்களுக்கு புத்திர பாக்கியத்துக்கு 5 9, கடன் வேணும்னு நினச்சிக்க ஏங்குறவங்களுக்கு 6 9, கல்யாணம் நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு 7 9, ஆயில் பலமாக இருக்குன்னா 8 9, தொழில் விருத்தியாகனா 10 9, நீங்கள் நினைத்தது உடனே நடக்கணும்னா 11 9. நீங்கள் வெளிநாடு போகணும் அப்படின்னா 12 9. இந்த 2 கிரகம்தான் சார். ரொம்ப சிம்பிளாக நீங்கள் எடுத்து கையாண்டு பாருங்கள். இதில் ஒரு 98% வெற்றி கிடைக்கும், ஒரு 90% வெற்றி கிடைக்கும்லாம் சொல்லலை, 100% வெற்றி கிடைக்கும். 2 பாவம்தான். 2 பாவத்தை வச்சு நீங்கள் எந்த சித்து விளையாட்டு வேணாலும் விளையாடலாம். வர்றவங்களுக்கு அதை வச்சே பலன் சொன்னீங்கன்னா 100% வெற்றி கிடைக்கும். இந்த மாநாடும் வெற்றி பெறணும் அப்படின்னு வேண்டி உங்களின் சார்பாக அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவர்களுக்கு வெற்றிக்கான வழிபாடுகள் அப்படின்ற ஒரு தலைப்பை கொடுத்துருந்தோம். ஐயா அவர்கள் வழிபாடெல்லாம் வேண்டாம், நான் சொல்லக்கூடிய லாஜிக்கை மட்டும் நீங்கள் பிடிங்க, மிகப்பெரிய வெற்றியை நீங்கள் அடைய முடியும் என்பதை மிக சுருக்கமாக தெள்ள தெளிவாக சொல்கிறார். இதோ ஐயா அவர்கள் தர்மசாஸ்தா ஜோதிடத்தில் வருகை தந்து சிறப்பித்திருப்பதற்கான சிறப்பு காணொளி. சங்க பிரசன்ன சக்கரவர்த்தியே, மதுரைக்கு கிடைத்த மகாதேவனே, கருணை உள்ளத்தோடும் அன்பான உணர்வோடும் சித்தர்களின் வழிபாட்டில் வழிநின்று பல 100 வழிபாடுகளை தந்து உங்களை தேடி வரும் ஆயிரக்கணக்கோரின் அன்றாடம் வாழ்வில் ஆனந்தம் கொண்டாட வழிவகுக்கும் ஜோதிட வித்தகரே, மக்கள் பிரச்சனைக்கு வழிபல கூறி முன்னோடியாய் அனுதினமும் மக்களின் வாழ்வில் முதல் இடத்தை ஆட்கொண்டுள்ளீர்கள். சதயம் மீனாட்சி என்றென்றும் அனைவரின் இதயம் வசம் செய்வது உங்களின் பெயர் ஆட்சி. உயர் திரு மீனாட்சி சுந்தரம் ஐயா அவர்களை சிறப்பு விருந்தினராக வரவேற்பதில் பெருமிதம் கொள்கிறது தர்மசாஸ்தா ஜோதிட வித்யாலயா.
you